நிறைய பேர் ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்போம். என்கிட்ட இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வருது. என்னென்னா, ஈர்ப்பு விதியை என்னோடய லைஃப்பில் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ இந்த ஈர்ப்பு விதியை இந்த பயிற்சியை ஒரு ப்ராசஸாக எப்படி கொண்டு போகலாம், இதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஈர்ப்பு விதின்னு எடுத்துக்கிட்டாலே என்ன அப்படின்னு பார்க்கும்போது எண்ணம் போல் வாழ்க்கை, இதுதான் ஈர்ப்பு விதி. இதில் ஈர்ப்பு விதியை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. 555 இருக்குது, அண்ட் 369 இருக்குது, கிராட்டிடியூட் இருக்குது, ஸ்கிரிப்டிங், விசுவலைசேஷன், இப்படின்னு சொல்லிட்டு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதை எது பேசிக், நம்ம எதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், இதில் என்னென்ன ஒர்க் அவுட் ஆகும், இது டைம் டியூரேஷன் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈர்ப்பு விதியை பற்றி தான் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை முடிச்சுட்டு போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இந்த வீடியோவை முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியிலலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு உங்கள் கான்ஷியஸை தெளிவாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு இது நம்ம லைஃப்பை இப்போ உங்களுக்கு 30 வயசு இருக்குது அப்படின்னும் போது இந்த 30 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு நிறையா படிப்பினையை கற்றுக் கொடுத்துருக்கும். நிறையா லிமிட்டட் பிலீஃப்ஸ் இருக்கும். இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ் எல்லாமே தாண்டி தான் நம்ம விரும்புகிற கோலை நம்ம அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் அது எப்படி இருக்கும்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் தாட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கும். பட் இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸை நம்மளுக்கு வேணுன்ற கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. பட் உங்கள் ஆசை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வில்லா வாங்கணும். உங்கள் பிஸ்னஸ் இன்கமும் மந்த்லி ஒரு 50,000. பட் வில்லாவோட வேல்யூ ஒரு 5 crores 10 crores போது அந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ் என்ன சொல்லுவோம், எனக்கு இவ்வளோ தான் என்னோடய பிஸ்னஸ் இன்கம், இதில் எப்படி நான் இவ்வளோ பெரிய அசட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ இந்த லிமிட்டட் இதை தான் நம்ம லிமிட்டட் பிலீஃப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸை நம்ம எப்படி தாண்டி வர்றது அப்படின்றதுக்கு தான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராக்டிஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் நன்றி எழுதணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதில் நன்றி எப்படி எழுதுகிறோம் அப்படின்னும் போது உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் கிடைச்ச எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லி பழகணும். இது நான் சொன்னால் மட்டும் போதுமா, இது நான் மனசால் நினச்சா போதும்ல அப்படின்னு பார்த்தா, இதில் நீங்கள் மனசில் நினைக்கிறத விட நீங்கள் எழுதுறதுக்கு தான் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே மார்னிங் எந்திரிச்சதும் அந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் என்னென்ன கிடச்சிருக்கோ அது எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி எழுதுங்க. நம்ம நன்றி எழுதும்போது நம்மளுடைய மைண்ட் செட்டே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும், ரொம்ப காமாக மாறும். லைஃப்பை பற்றி உங்கள் ஒரு ப்ராஸ்பெக்டிவே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். மைண்டுமே உங்களுக்கு எது டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற விஷயம் அதிகமாக வரும். ஒன்ஸ் ஒரு 2 months 3 months நீங்கள் நன்றி எழுதி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டிசிஷன் மேக் பண்ண முடியும். இது கரெக்டு, தப்பு, இது நம்ம லைஃப்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் டிசிஷன் மேக் பண்ண முடியும். லைஃபே ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் யாரையும் ப்ளேம் பண்ணாமல் ஒரு ஹாப்பியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிராட்டிடியூட் ரைட்டிங். அண்ட் 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிசனிங் அஃபர்மேஷன்ஸ் நிறையா கேட்க ஆரம்பிங்க. உங்களோட ஃபோக்கஸிங் ஏரியா எதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் லோவாக இருக்கீங்களா, ரிலேஷன்ஷிப் பற்றி அஃபர்மேஷன் நிறையா கேளுங்க. இல்லை மணி ரிலேட்டடாக லோவாக இருக்கீங்கன்னா அது ரிலேட்டட் அஃபர்மேஷன்ஸ் நிறையா கேளுங்க. உங்களுக்கு ஜாப் ரிலேட்டட் ப்ராப்ளம்னா அது ரிலேட்டட் அஃபர்மேஷன்ஸ் நிறையா கேளுங்க. டெய்லி என்னோட சஜஷன் இனிஷியலாக 1 டேக்கு ஒரு 1 hour அஃபர்மேஷன் கேளுங்க. இப்போ நான் அஃபர்மேஷன் கேட்கணுன்னா நான் இப்போ தியானம் பண்ணுற மாதிரி முன்னாடி அஃபர்மேஷனை நான் ப்ளே பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக லிசன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது இல்லவே இல்லை. ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிவிட்டு ஒரு 1 point இல்லை 2 point வால்யூமில் வச்சாலே போதும். உங்கள் கான்ஷியஸ்க்கு புரிஞ்சால் போதும். ஏதோ ஒரு முணுமுணுக்கிற சத்தம் கூட கேட்டால் போதும். உங்களுக்கு அது ஃபுல்லாக நீங்கள் லிசன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இப்போ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1 point வால்யூமில் வச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதும் நம்மளுடைய எண்ணங்களை நிறையா மாற்றும். நம்மளுடைய லைஃப்பில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவையில்லாத தாட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த தேவையில்லாத தாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள் லைஃபுக்கு வேணுன்றதை கான்ஷியஸ்க்கு விதைக்க இந்த அஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 3rd ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேக் அ விஷன் போர்ட். நான் விஷன் போர்ட் பற்றி நான் நிறையா வீடியோஸில் பேசியிருப்பேன். இப்போ விஷன் போர்ட்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். உங்கள் லைஃப்பில் என்னென்ன வேணுன்ற விஷயத்த ஒரு ஃபோட்டோ எடுத்து பிக்சரைஸாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிறீங்க. இப்படி வச்சுக்கும் போது நம்ம கோலை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு கோல்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணிடுவோம். பட் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளம்ஸில், நம்மளுடைய வேலையில் நடக்கிற சேஞ்சஸில் என்ன பண்ணுவோம்னா நம்ம கோலை மறந்துட்டு
அடுத்து லைஃப்க்கு தேவையில்லாத விஷயத்த பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுருவோம். ஸோ வந்து நம்ம கோலை இது மாரி ஒரு பிக்சர் மாரி எடுத்துட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கும்போது, அதில வந்து ஃபோக்கஸா இருக்க முடியும். அந்த விஷயத்துக்கு உண்டான முயற்சிகள வந்து நம்ம பண்ண ஆரம்பிப்போம். மறக்க மாட்டோம். ஸோ உங்க கான்ஷியஸ்க்கு எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறதுக்காக இந்த விஷன் போர்ட் வந்து நான் மேக் பண்ண சொல்றேன். விஷன் போர்ட் அப்படின்னும்போது நீங்க காஸ்ட்லியா எனக்கு வந்து ஒரு பெரிய விஷன் போர்ட் வந்து போர்ட் மாரி வச்சு எனக்கு தேவையானதெல்லாம் நான் பிக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட்டு கூகுள்லே நெறையா வந்து ஃபோட்டோஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா, அந்த வீட வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒட்டி உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒட்டுங்க. இப்படி வந்து சிம்பிளா விஷன் போர்ட வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் 4த் வந்து ஸ்கிரிப்டிங். ஸ்கிரிப்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, என் லைஃபுக்கு என்ன விஷயம் வேணும்? இப்போ நான் ஒரு கோல் எடுத்துக்கிட்டேன். மேனிஃபெஸ்டேஷன், ஈர்ப்பு விதியை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? ஒரு கோல் அச்சீவ் பண்ண தான் பயன்படுத்துறோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கோல் எடுத்துக்கிட்டேன். அது வந்து என் லைஃப்ல கிடைச்சா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்றது தான் வந்து ஸ்கிரிப்டிங். இப்போ நீங்க ஒரு வீடே வந்து கிரகப்பிரவேசம் நடத்துறீங்க இன்னைக்கு. ஸோ அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடக்கும்போது, யாரெல்லாம் ரிலேஷன் வர்றாங்க, என்னென்ன மூமெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அல்டிமேட் கோல் நடக்கிற டேய வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இன்னைக்கு நடக்கிற மாரி நம்ம எழுதுறது தான் வந்து ஸ்கிரிப்டிங். ஸோ ஸ்கிரிப்டிங் அப்படின்னும்போது, அதுக்கு அத நம்ம எழுதும்போது என்ன ஆகும்னா, நம்ம கான்ஷியஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்றத நம்ம இன்னுமே ஞாபகப்படுத்துவோம். ஸோ அது நம்ம லைஃபுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கொண்டு வருமோ, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கான்ஷியஸும், இந்த பிரபஞ்சமும் வந்து நம்ம லைஃப்ல கொண்டு வர ஆரம்பிக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விசுவலைசேஷன். விசுவலைசேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்ப நான் தூங்குறதுக்கு முன்னாடியோ, இல்ல மார்னிங் எந்திரிச்சதுமோ, இல்ல வாட்டெவர் ஒன் டேல நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்களோ, அப்போ ஒரு காமான மைண்ட் செட்ல போய் உட்காந்துக்குங்க. அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க ரொம்ப ஃப்ரீயா, காமா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, வீட்ல அந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் உட்காந்துட்டு, கண்ண மூடிட்டு, உங்க லைஃப்ல என்ன வேணும்? உங்க கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோல் வந்து நான் அச்சீவ் பண்ணா, என் லைஃப் எப்படி மாறும்? இப்ப நான் சேம் சொன்ன மாரி, இப்ப வீடு கிரகப்பிரவேசமே நீங்க ஸ்கிரிப்ட்டா எழுதுனீங்க. இத வந்து நீங்க விஷுவலைஸா நெனச்சு பார்க்குறீங்க. இதுதான் வந்து விசுவலைசேஷன். ஸோ இந்த மாரி விஷயங்கள் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து ஓகே இவங்களுக்கு வந்து இது வேணும். இந்த கான்ஷியஸ் வந்து ஃபுல்லாமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். உன்னோட கோல் இதுதான். உன் லைஃப்ல இந்த மாரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீ பண்ணிட்டுருக்க. ஸோ இதெல்லாம் மீறி உன் கோல அச்சீவ் பண்றதுக்கு இந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ உன் லைஃப்ல கொண்டு வரணும். உன் லைஃப இப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்குண்டான எல்லா முயற்சியுமே வந்து நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. லைஃப்மே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு 2 மந்த்ஸ் வந்து இந்த நன்றி எழுதுறது, அஃபர்மேஷன் கேட்குறது இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கிரிப்டிங், விசுவலைசேஷன் அப்படின்ற மெத்தட்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணலாம். விஷன் போர்டும் வந்து நீங்க டே 1ல இருந்தே வந்து மேக் பண்ணி உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க விருப்பப்பட்டா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்மக்கிட்ட வந்து லைஃப் கோச்சிங்குமே அவைலபிள் இருக்கு. உங்க லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் வந்து ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு, இந்த லைஃப வந்து என்னோட லைஃப ஒரு 6 மந்த்ஸ் இல்ல 1 இயர் பீரியட்குள்ள நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்னோட லைஃப் கோச்சிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நான் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றேன். அதில கூட நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம்.